ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து கூட பார்க்கலாம். அதிலும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்கள் கடந்த ஒரு மாத காலமாகவே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து தூக்கமின்மை களைப்பை கொடுத்து கொண்டிருந்த வந்த சூரியன் தற்போது ராசிக்குள் வந்து அமர்ந்துள்ளார். இதனால் முன்கோபங்கள் அதிகரிக்கும், யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்பது போன்ற யோசனைகள் வரும், சிறு சிறுவென பேசும் சூழ்நிலை ஏற்படும். முன்கோபத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உப்பு புளி காரத்தை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும். மிதமான உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம். சூரியன் ராசிக்குள் வந்து அமர்ந்துள்ளதால் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகைகள், இன்கம் டாக்ஸ் மற்ற வரிகளை உடனுக்குடன் செலுத்தி விடுவது நல்லது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்துள்ளதால் கணவன் மனைக்குள் சிறு சிறு விவாதங்கள் வந்து போகும். குடும்ப அந்தரங்க விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது. வெளிவட்டாரம் இந்த மாதம் முழுக்க நன்றாக இருக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் சின்ன பயம் இருக்கும், ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பங்குதாரர்கள் சார்ந்த தொந்தரவுகள் வரும். வேலையாட்களை விசாரணை செய்து வேலைக்கு எடுப்பது மிக மிக நல்லது. கண்ட சனி நடந்து கொண்டிருப்பதால் வேலையாட்களிடம் அந்தரங்க விஷயங்களை சொல்லாமல் இருப்பது நல்லது. ராசிநாதன் புதன் நலமாக இருப்பதால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கும் யோகம் உண்டாகும். யோகாதிபதி சுக்கிரன் பலமாக அமர்ந்திருக்கிறார். சாதகமான வீடுகளில் பயணிப்பதால் திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டாகும். எல்லா வகையிலும் பிரபலங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். புகழ்பெற்ற கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். இந்த மாதத்தில் விநாயகரை வழிபாடு செய்வது நன்மைகளை கொடுக்கும். ஏழை நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பது, மொச்சைப்பயிறு தானமாக கொடுப்பது அனைத்து விதமான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறது. அதேபோல் உங்களின் செயல்களில் ஒழுங்கும் திட்டமிடலும் தான் முக்கிய பலனை தரும். எதை செய்தாலும் சிறிய விஷயங்களையும் கவனித்து செய்யும் பழக்கம் உங்களுக்கு உண்டு. இதனால் பிறர் கவனிக்காத விஷயங்களை சரி செய்து வெற்றி பெறுவீர்கள். உங்களின் கடின உழைப்பும் பொறுப்புணர்வும் அனைவராலும் பாராட்டை பெறும். பணியிடத்தில் சற்று வேலைப்பளு அதிகமாக இருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களிடம் வந்து சேரலாம். ஆரம்பத்தில் சிரமமாக தோன்றினாலும் உங்களின் முயற்சியால் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நாளாக அமைய போகிறது. புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வணிக வாய்ப்புகள் கிடைக்கலாம். சிலருக்கு தொழில் தொடர்பான பயணங்களும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியில் சாதகமாக அமையும். முன்பு செய்த முதலீடுகள் பலன்கள் தரும். திடீர் வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது. ஆனால் தேவையற்ற செலவுகளில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். வீட்டில் தேவையான செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கான வசதிகள் இருக்கும். நிலம் அல்லது வீடு வாங்கும் ஆர்வம் உள்ளவர்கள் யோசனைகளை ஆரம்பிக்கலாம். குடும்பத்தில் அமைதிகளையும் மகிழ்ச்சிகளும் நிலவும். பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரும் பலன் தரும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் திறமைகள் மன நிறைவை தரும். துணைவியருடன் நல்ல புரிதல் ஏற்படும். உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். நண்பர்களுடன் இருக்கும் உறவு வலுப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான யோசனைகள் பேசப்படலாம். அடுத்ததாக தமிழ் மாதங்கள் சூரியனின் பெயர்ச்சியை அடிப்படையாக கொண்டே கணக்கிடப்படுகின்றன. சூரியன் ஒவ்வொரு மாதமும் தனது ராசியை மாற்றும் பொழுது தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. அந்த வகையில் சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து வெளியேறி கன்னி ராசிக்குள் நுழைந்திருக்கிறார். சூரிய பகவானின் கன்னி ராசி பெயர்ச்சியின் பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கிறது. சூரியனின் பெயர்ச்சியால் பல ராசிகள் பலன்களை அனுபவித்தாலும் குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க உள்ளது. அதிலும் முக்கியமாக கன்னி ராசியின் முதல் வீட்டில் சூரியனின் பெயர்ச்சி நடந்துள்ளது. இதன் காரணமாக இந்த மாதத்தில் கன்னி ராசிக்காரர்கள் பல நன்மைகளை அனுபவிக்க உள்ளனர். சூரிய பகவான் ஆற்றல், தன்னம்பிக்கை, தலைமை பண்பு, தைரியம் ஆகியவற்றின் காரணமாக விளங்குகிறார். எனவே கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பல முக்கிய முடிவுகளை தைரியமாகவும் தெளிவாகவும் எடுத்து வெற்றி காண்பார்கள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். புதிய சொத்துக்களை வாங்கும் யோகமும் கிடைக்கும். உங்கள் பேச்சாற்றல் மூலமாக பல வேலைகளையும் சிறப்பாக முடிப்பீர்கள். திருமணமானவர்களின் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணமான வரன்கள் தேடி வரும். ஏனென்றால் கோள்களின் அரசனான சூரியன் தனது ராசியை மாற்ற உள்ளார். புதன்கிழமை நள்ளிரவில் சூரியன் கன்னி ராசிக்குள் நுழைகிறார். கன்னி சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு 30 நாட்களுக்கும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதால் இது அனைத்து ராசிகளுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜோதிட கணிப்புகளின்படி சூரியனின் இந்த ராசி மாற்றம் சிம்மம், கன்னி, தனுசு மற்றும் மீனம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். இந்த காலத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் லாபம் அடைவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். கன்னி ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் தொழில் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் மீன ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் மற்றும் வியாபாரத்தில் கூட்டு தொழிலால் லாபம் உண்டாகும்.
அதேபோல் அம்பிகையின் 9 வடிவங்களை வழிபடுவதற்கு உகந்த காலம்தான் நவராத்திரி. இந்த ஆண்டு நவராத்திரி நடைபெற உள்ளது. இந்த நவராத்திரி மத ரீதியாக மட்டுமில்லாமல் கிரக மற்றும் வானியல் அடிப்படையிலும் மிகவும் நன்மை பயக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. நவராத்திரியின் முதல் நாள் செவ்வாய் துலாம் ராசியிலும், சுக்கிரன் சிம்ம ராசியிலும், சூரியன் கன்னி ராசியிலும், சனி மீன ராசியிலும் இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களின் உங்கள் நுண்ணறிவும் நிதானமும் பல சிக்கல்களை சமாளிக்க உதவும். சிறிய தாமதங்கள், எதிர்பாராத இடையூறுகள் வந்தாலும் மன உறுதி மற்றும் சாந்தமான அணுகுமுறை மூலம் வெற்றி பெறுவீர்கள். பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். மேலதிகாரிகளிடம் இருந்து சில சோதனைகள் வந்தாலும் உங்களின் உழைப்பும் நேர்மையும் மூலம் பாராட்டை பெறுவீர்கள். சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், ஆனால் அதை அமைதியாக சமாளிக்க முடியும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நாள். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சிறிய முதலீடுகள் எதிர்காலத்தில் பெரிய லாபங்களை தரும். குடும்ப வாழ்க்கையில் சாந்தமும் மகிழ்ச்சியும் நிலவும். சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள், கடந்த சில மாதங்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் தீர்வடையும். உறவினர்களுடன் மகிழ்ச்சியான சந்திப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. பிள்ளைகளின் கல்வி மற்றும் தொழில் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரலாம். கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரித்து உறவு வலுப்படும். காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். துணைவியுடன் அதிக நேரம் செலவிடும் வாய்ப்புகளும் கிடைக்கும். புதிய உறவுகள் தோன்ற வாய்ப்புகள் உள்ளது. திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்து வெற்றிகரமாக அமையும். உணர்ச்சிகளை வெளிப்படுத்த நல்ல நாள் என்பதால் உங்கள் மனதை துணைவியிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். உடல்நலத்தில் சிறிய சோர்வு மற்றும் வயிற்று சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் ஏற்படலாம். ஆரோக்கியமான உணவு மற்றும் போதிய ஓய்வு அவசியம். வேலைப்பளுவால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். அதனை குறைக்க யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள். நீர் பருகுதல் அதிகரிக்கும். பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் சேமிப்பு தொடர்பான உங்கள் பழக்கம் உங்களுக்கு நன்மைகளை தரும். பங்குச்சந்தை முதலீடுகளில் ஈடுபடுவோர் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். கடன் தொடர்பான முடிவுகளில் தாமதம் நல்லது. பயணங்களுக்கு சாதகமான நாளாக அமைய உள்ளது. வேலை தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாகவே அமைய போகிறது. ஆன்மீகமான பயணங்கள் மன அமைதிகளையும் ஆனந்தத்தையும் தரப்போகிறது. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட உடை நீல நிற சேலை அல்லது சட்டை. வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் பரிகாரம். மாலை வேளையில் பெருமாளுக்கு துளசி மாலை சமர்ப்பித்து வழிபடுங்கள். மன அழுத்தம் குறைந்து ஆசைகள் நிறைவேறும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் இனிமையான சூழல் இருக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாகவே இனி இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவியின் நண்பர்கள் ஆதரவும் கிடைக்கும். நிதிநிலை தொடர்பான முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும். முடிந்தவரை நியமிக்க முயற்சிக்கவும். வெளி உணவுகள் சாப்பிடுவதை தவிர்ப்பது அவசியம். சிலருக்கு வேலை கிடைக்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சமூக பணிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்பார்கள். நண்பர்களுக்கு உதவ முன்வருவீர்கள். அனைவரையும் மரியாதையாக நடத்தவும். அதாவது கன்னி ராசிக்கு தற்போது வீடு மற்றும் வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு.